சார் அதே மாரி இந்த ஒரு குழப்பம் எல்லார்கிட்டயுமே இருக்கு சார். இப்ப 2026 இருக்கு. சோசியல் மீடியா வந்தோம். இந்த செய்கூலி சேதாரத்த பத்தி புரிதல் யாருக்குமே இல்ல. அத பத்தி ஒரு தெளிவுபடுத்தலாமா? ஒண்ணும் இல்ல. இப்போ நான் நெறைய பார்த்துருக்கேன். நீங்க வந்து கோல்டுக்கு வந்து நம்ம வந்து 92, 916 தான் கோல்டு இது பண்றோம். கோல்டுக்கு உண்டான விலைய குடுக்கும்போது நீங்க 8% செம்பு கலந்துடுறீங்க. அந்த செம்புக்கு உண்டான விலையும் தங்கத்துல சேர்த்து வாங்குறீங்கன்னு சில பேர் புத்திசாலித்தனமா போடுறாங்க. ஆமா. கோல்டு மார்க்கெட்டுங்கிறது ஓப்பன் மார்க்கெட் ஆயிடுச்சு. இப்ப நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, கோல்டு மார்க்கெட் வந்து அவ்வளோ ஈஸியா யாருக்குமே தெரியாது. ம். ஸோ உள்ளுக்குள்ள என்ன நடக்குது? வேஸ்டேஜ் எவ்வளோ வைக்கிறாங்க? வெள்ளி எவ்வளோ கலக்குறாங்க? யாருக்குமே தெரியாது. உண்மை. இப்ப எல்லாம் வந்து லேசர் டெக்னாலஜி எல்லாம் 916 ஹால்மார்க் கவர்மெண்ட்டே உள்ள வந்து உங்களுக்கு ஹால்மார்க் வரைக்கும் போட்டாங்க. ஸோ அதனால நீங்க வாங்குற கோல்டுக்கு உண்டான மென்ஷன் வந்து அதிலேயே வந்துருது. ம். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா, சீல் வச்சு குடுப்பாங்க. அந்த கடை சீல் மட்டும் தான் அந்த கடையில மட்டும் தான் செல்லுபடியாகும். ஆமாங்க. இப்ப எல்லாம் கிடையாது. இன்டர்நேஷனலா நீங்க எங்க வேணாலும் கொண்டுட்டு போய் சேல் ஃபீல் பண்ணிக்கலாம், பண்ணிக்கலாம். வாங்கிக்கிறாங்க. அந்த அந்த ஸ்டாம்பிங் வந்து வந்துருது. ஸோ அதனால இப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னாக்க, இந்த மீண்டும் விஷயத்துக்கு வரேன். 8% செம்புக்கு உண்டான விலைய நீங்க முன்னாடி வாங்க அப்படி கிடையவே கிடையாது.